வவுனியா தான் வந்துருக்கோம். எனக்கு சொன்னால் அவங்களுக்கு மீடியம் தெரியுமா சொல்லியிருக்கேன். எனக்கு ட்ரெஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லி எனக்கு மட்டும் இல்லை ரித்திக்கும் வந்து ஜீன்ஸ் அதெல்லாம் நம்ம இப்போ இருக்கிறாங்க. அதான் நாங்கள் இப்போ வந்து ட்ரெஸ் வந்து எனக்கு சொல்லி சொல்லலாம். ஹலோ எங்களோட அண்ணியும் வந்துட்டான். அண்ணி அண்ணி ரித்திக்கு இப்போதான் அங்கே நிற்கிற கொண்டாரு இப்போதான் ஒழிக்கிறீங்க மாப்பிள்ள. ஹாய் சொல்லுங்க. ஹாய் அபு ஹாய் எங்களோட ரைட். ஓகே இப்போ நாங்கள் எங்கே வலிக்கிட்டோம் சொல்லுங்கள். இன்றைக்கு எனக்கு ட்ரெஸ் எடுக்க வவுனியா போகிறோம். எனக்கு மட்டும் இல்லை அண்ணா அன்னைக்கு சாண்டில் ஷூ அந்த ஐட்டமும் வேண்டணும். அதோட நாங்கள் இன்றைக்கி வவுனியா போய் கொண்டிருக்கோம். என்ன செய்யானா ரைட். அதோட இன்றைக்கி கல்லிருப்பு கோயில் வேறு காவடியெல்லாம் போய் கொண்டிருக்கு. கோயிலுக்கு சில நேரம் சொல்லலாலோ என்ன பிரசாந்த் வலிக்கிட்டாலும் வலிக்கணும். இரவு பார்ப்போம். கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி ஒருக்கா கூடி போனோம் இல்லை கல்லிருப்பு கோயிலுக்கு. அப்போ போக மாட்டோம் பிளான் போட்ட வர ரெண்டை போகிறதே இல்லை. போயிட்டு வந்து பார்ப்போம். சரியா போனால் போவோம். இங்கே பாரு. சரியா சரியா மாவியும் மருமகளும் சரியா. ஹாய் எப்படி இருக்கு? பிஸியா இருப்பீங்க. சரியான பிஸி தான். இந்த மாதிரி இருந்தா பாருங்க காவடி போய் கொண்டு இந்த கல்லிருப்பு கோயில். ஆடியதான் ஒரு போவோம் காவடி. இது வந்து வன்னிவிளாங்குள கோயில். இதுவும் 29ஆம் தேதி இங்கதான் இவங்க காவடி எடுக்கிறாங்க. ஓகே வன்னிவிளாங்குள கோயில் வந்து 29. என்ன செய்யணும் கோயிலே தெரியாது. அவ்வளவு சனம் இருக்கு. கோயில போக மாறுதி அன்னைக்கு வவுனியா காடி போகுமா? ஆடி போகுதா? அப்ப நாங்க அன்னைக்கு கோயில் என்ன வவுனியா போயிட்டு நேரத்துக்கு வந்தா போலாம்னு நினைக்கிறேன். நாங்க இப்ப வவுனியால முதல்ல நியூஸ் ஸ்டைலுக்கு வந்துருக்கோம். ஆனா இதாட கொஞ்சம் கிராண்டா காட்டுங்க. இந்த சீக்குள்ள விட கல்லு வச்ச மாதிரி இதோட கொஞ்சம் லாஸ் ஆகணும்னா லைவ்ல வீடியோ யூடியூப் லாஸ் ஆகணும். இப்படி நம்ம கீழ இருக்கு. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு போல. கீழ அடுத்து கோல்டும் ஓகே. அந்த கலர் நடி கோல்டும் இருக்கு. இது ஒன்று பிரிச்சு காடுங்க. பிரிச்ச கலரா கலலாம் இல்ல மேடம். என்ன இருக்கு நடுவுல? அதத்தான் சொன்ன நடுவுல. ரோஸ் பச்சை இப்படி இந்த கலர்ல என்ன அந்த கலர்ல. அரே இது இப்படி ப்ளைன் கலர்ல கலர் இருக்கு. இப்படி இல்ல அந்த கலர்ல இருந்தாலும் ஓகே. குறஞ்ச மாதிரி பாக்குறீங்க அப்படியே. நடுவுல இப்படி இந்த இப்படி கல் வச்ச மாதிரி இந்த நடுவுல கொஞ்சம் குறஞ்ச மாதிரி. இதே மாடல் அதே மாடல். பாக்கலையா? பாக்கல காட்டதே இல்ல. இது காக வைக்கிறேன். எடுத்து போய் பார்க்க முடியும். கூட போய் தானே வேலை கூட வைக்கல. இது இதே டிசைன்ல இருக்கு. இதே டிசைன்ல இருக்க மாடல்ல கேஸ் தர பாக்குறது. இதே மாடல்ல கலர்ஸ் இருக்காங்க. இதே மாடல்ல. ரித்தி ஹலோ. ஓ நோ தூக்கி வச்சிருக்கு. இங்கே பாருங்க. இவர என்ன தூக்க சொன்னாரு. தூக்கி இறுக்கி விட்டுருங்க. நம்ம சொன்னாங்க எவ்வளவு கட்டி பிடிச்சிருக்கு. இப்போ சரி ஓகே தான் உங்களுக்கு. தூக்க தேவை நாங்க உங்களை நீ அம்மா நல்லா இருக்குமா? இது நல்லா இருக்கு. நான் தான் அங்க சரியான புள்ள மாதிரி இருப்பேன். எப்படி இருக்கு? போட்டோ நல்லா இருக்கா? போட்டோ எப்படி இருந்துச்சானா? போட்டோ வீடியோ அவருக்கு எடுக்கிட்ட இல்லம்மா நான் எடுத்துட்டு போவோம். நாங்களே எங்களுக்கு உங்களோட அபிப்பிராயம் எப்படி இருக்கு? கண்ணாடி நல்லா இருக்கு. கண்ணாடி செம்மையா இருக்கேண்ணா. நல்லா இருக்கா? உங்களோட அண்ணா
உங்களோட கருத்து என்ன? கலர் கலராக இருக்குன்றதால வேணாமா இல்லை? ஸ்பெஷல் தானே கலர் ஒர்க்கில் வந்து ஒரே கலரில் வாடுறது நான் இந்த முறை அப்போ எப்படி இருக்கு அம்மாவுக்கு? ரித்திக் அம்மாவுக்கு எப்படி இருக்கு? வேணாமா? அந்த 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 மஞ்சள் கலர் அதில் இந்த கலரில் காட்டிங்கம்மா. மஞ்சள் அந்த கலர் அந்த கலரே இல்லையா அப்போ அது வேணாம்ப்பா. அந்த கலர் வேணாம்ப்பா. அது வேணாம்ப்பா. இந்த கலர் இல்லோ அப்போ இப்படிதான் இருக்கும். பார்த்தீங்களா நல்லா இருக்கு. ரோஸ் வந்தது தான் கொஞ்சம் பிரச்சனையாக போயிட்டு. ரோஸ் ஆனால் இந்த கலர் ஷோல் மட்டும் வர கலர் இப்படி இருக்கு. நல்லா இருக்குது. ஒர்க்கெலாம் நல்லா இருக்கு. கீழே நம்மளோட பார்டர் நல்லா இருக்கு. ஓகே அதனால பார்த்துட்டு வச்சுருவோம். ஒரே கலர்ல இது லேங்கான்ற ஒரே கலர் தானே கூடுதலா தோலை நீங்க பார்த்தது அது மட்டும் வித்தியாசமா இருக்கு. அதெல்லாம் ஒரே கலர் தான். ஒரே கலர் தானே. இந்த துணி எல்லாம் ஒரே கலர் தான் இருக்கு. கட்டினாலும் சாரி மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் டிஃபரெண்டா எல்லாரும் வேலை வந்து ஆனா நல்லா கூட வச்சிருக்கு. என்ன நல்ல பெருசா இருக்கு. பாப்போம். அது சிம்பிளா இருக்கு. ஸ்டைலான லேங்கா அங்கே வித்தியாசமா புதுசாக வந்தால் தான் இதுல என்ன கிரீன் ஒன்று இருக்கு மற்ற என்ன பர்பிள் ஒன்று வந்து எங்க லேங்கா கலர் தான் காட்டும். எப்படி அதுல கோல்டு இல்லையா? தனி கோல்டு பட்டர் கலரா இருக்கு. ரெண்டாவது கடை என்ன இந்த அப்படி கோல்டு அந்த வெள்ளை கலர் அது பேர் நம்ம தெரியாது உங்களுக்கு. அதோட கவர் தான் தெரியவும் இல்லை. நான் பார்த்தேன் கோல்டு தனி கோல்டு அப்படி கலரில் இல்லாட்டிக்கு சில்வர் கலரில் எடுத்துக்கொண்டு இல்லை வெள்ளையாக கிடைக்குது. இது ஆள் எதுவும் இல்லை. அதோட யார் எங்களோட சியானாக்கு எடுத்தது கூட கொஞ்சம் என்ன சியானா நல்ல வேர்க்காக இருந்தது நல்லா இருந்தது. வாங்க போ இன்னொரு கூட எது பார்ப்போம். அங்கே காட்டுங்க கண்ணாடியே எப்படி இருக்கு. இந்த கால் இருக்கு வீட்டேஷன் இதுவும் செட் ஆகுதுன்றீங்க. போமா வாங்க அடுத்த ஆனால் தெரியுமா எல்லா லேங்காயும் தூக்கி எறிஞ்சிட்டு போய் வீடியோவில் பார்ப்பேன். நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. எப்படி இருக்குமா? நல்லா இருக்கு. இந்த ஒர்க்கெல்லாம் நல்லா இருக்கு. இது ப்ளவுஸ்மா ப்ளவுஸ் பீஸ் சரியா? ஆனால் பரவாயில்ல. ஓகே சோல் தான் இன்னும் நல்லா இருக்கு. செம்மையாக இருக்கு. உண்மையாக நல்லா இருக்கு. எடுத்து வச்சுட்டு வாங்க. ஏன்னா இந்த கலரும் எடுத்து கொடுப்பாங்க. இந்த கலருக்கு எடுத்து கொடுக்குறாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு.
ப்ளவுஸ் உள்ளுக்கு வைங்க. இது கொஞ்சம் சும்மா தைய விடலாம். இது இருக்குல்ல கொஞ்சம் தைய விடுங்க. அது 2-3 விதமா உடுத்தலாம். கலர்ல இல்ல இது இது மாதிரி இத பாருங்க. இதெல்லாம் தான் கலர். வேற ஒரு கண்டிஷன் பா. டிசைன் வேணாம், நல்ல டிசைன் ஓகேங்க. இல்ல இல்ல அவருக்கு நாங்க திருப்பி பாப்போம். பார்த்து அவருக்கு அவர் பார்த்து இது அதேதான் இங்க பாருங்க, அதேதான் அவர் எடுத்து தந்தது. ஆனா கலர் வேற. உங்களுக்கு வரணுமா? குறுக்கு வரது வேற. நாங்க கேக்குற கலர் காட்டுங்க. எந்த இடமா பார்க்கறாரு? அவர் அப்படி தான் கீழ இருக்காங்க. அந்த கீழ உள்ள கடைக்கு ஆகாலோ பாக்குறோம். அண்ணா அடுப்பார் கடைசியா தான் அண்ணாக்கு வேலை இருக்கு. அண்ணாக்கு அது வேணாம், சுருக்கு வேணாம். அண்ணா இந்த நோம்பல இப்படி அந்த அதை எடுங்கண்ணா. அந்த நான் போட்டு பார்க்க எடுத்துண்ணா. இந்த டிசைன் காட்டாங்க. இத எடுக்க இல்லையா? இந்த கீழே உள்ளது கீழே உள்ளது கீழே அந்த அப்ப சாரி அக்காக்கு வந்து இப்படி இதுல இப்படி மாடல்ல இப்படி கலர் கொஞ்சம் அது அப்படி கலர் இப்படி மாடல்ல இது என்ன ஷோல் அட்டாச் பண்ணி இல்லம்மா இந்த ஸ்கர்ட் இருக்குல்ல, இந்த ஸ்கர்ட் இப்படி வேணும். குட்டி குட்டி சுருக்கு அதெல்லாம் பண்ணாத, இப்படி எல்லாம் பண்ணலாம். சுருக்கே வேணாம், இப்படி தான் இருக்கணும். க்ளோஸ் அப்படி இருந்தா பரவாயில்ல. இது சாரி கிட் இது வேணும். சாரி கிட் சாரி வேணாம். சாரியை கொண்டு போங்க. பாத்துறோம். இப்போ வந்து சாலிகா செலக்ட் பண்ணி முடியுது. கலர் செலக்ட் பண்ணிட்டு இருக்கறா. இந்த ரெண்டு கலரையும் பார்த்துட்டு இல்லன்னு சொன்னா சலாம் சலாம் என்ன செய்வோம்? சாலிகா ரெடியா கொழும்பு அனுப்புறது. சாலியக்கா கொழும்பு போயிட்டு வரணும். நாங்களே மன கஷ்டத்துல இருக்கோம். இப்படி எல்லாம் வீடியோ இப்ப பிடிக்காதீங்க. சரியான அழுகையில இருக்கோம். வீடியோ இருக்கணும். கொஞ்சம் உங்களோட தேங்க்ஸ்ல வெயிட் பண்ண. இங்க அப்படியே வெளியில வாங்க. அப்படி வரையில ஆனா எங்களுக்கு மயில் கட்டை கலர்ல தான். இதுல ஒவ்வொரு கலர் தான் இருக்கு. கலர் கஷ்டம் மயில் கலர் வார இல்ல இல்ல. அப்ப என்ன நடக்குது? அதுதான் என்ன செய்ய கலரா தான் அதெல்லாம். நீங்க முதல் எடுத்துருக்கோம். எடுத்து போட்டு தான் ஷர்ட் எடுத்துருக்கோம். மதி என்ன சியானா இப்போ மைல்பதி இல்லைன்னா என்ன செய்யுது? வீடியோ ரைட். வெளிச்சம் தெரியாது உள்ளே. யானா சரியா? யானா என்ன சியானா இது பத்தி? எத்தனை கடை போயிட்டோம் சாலு? 6 கடை. ஆ 6 கடை. 7 கடைலாம் வந்திருப்போம். 7 கடை. 7 கடையில பார்த்துட்டோம். என்னென்ன இருக்கு வடிவ பொண்ணு கூட எடுத்தாச்சு. எனக்கு எடுக்க முடியல. எனக்கு எடுக்கல. அந்த கலர் பிரச்சனை. பிரசாந்த் எடுத்த கலருக்கு நான் பார்த்து தேடி எடுக்கிறதுக்கு அவங்களே சொல்றாங்க வடிவா இருக்க. ஆனா கலர் தான் வேணும். நடங்க பாப்போம் இருக்கா இல்லையான்னு பாப்போம். இல்லாட்டி போறது. இதோட 8வது கடை வந்து பார்த்தனே இல்லைன்னுட்டோம். அது இதெல்லாம் சல்வார் போல. ஏன்டா என்ன 11 இங்க இருக்கு போல. பாப்போம். ஒருக்கா சாலிகா காலை தூக்கி பாருங்க. இது நல்லா இருக்குமா? ஓ கொஞ்சம் அப்படியே நீங்க பிடிச்சிருங்க. இது நல்லா இருக்கு. அதோட நல்லா இருக்கு. அதுதான் நல்லா இருக்கு. சியானா இது நல்லா இருக்கு. இது நல்லா எனக்கு இதை விட அதுதான் நல்லா இருக்கும். அந்த ரோஸ் நீங்க இப்படி வாங்க. இல்லம்மா இது நல்லா இருக்கு. ஐயோ வரமே நான் எடுக்க சொல்லிட்டேன். 2 கலர்னாலும் என்ன அவசியம்? பாட்டா
எதுல என்னோட அந்த கடையில அந்த அண்ணா இந்த கடையில ரெண்டு உங்களுக்கு எங்க எடுத்தீங்களா அவைக்குள்ள எடுத்தாச்சு 4 பேருக்கு எடுத்தோம் யாழ்ப்பாணம் போய் எடுத்தது எனக்கு பொண்ணு மாப்பிள்ளைக்கு எடுத்தாச்சு இவாக்கு எடுத்தாச்சு இவாக்கு எடுத்தாச்சு தங்கச்சிக்கு கடையில செலக்ஷன் இருக்கு தானே வரல அங்க போயிட்டீங்க நான் யாழ்ப்பாணம் நீங்க யாழ்ப்பாணம் சரி அண்ணா இதுல எதுல என்ன வடியா இருக்கு பாருங்க சொல்லுங்க உங்களுக்கு தெரியும் தானே இது கொஞ்சம் டிஃபரெண்டா தெரியுது கலர் கொஞ்சம் யூனிக்கான கலர் நல்லா இருக்கு ஆனா அந்த ஷர்ட்டுக்கு இந்த கலர் எடுத்து கொடுக்கும் ஒன்று ஓன்னு சொல்லுங்க உங்க தங்கச்சி கேக்குறாங்க பிரசாந்த் இருக்க வீடியோ போடுங்க என்ன கடை இருந்தாங்க சாஞ்சில் கடை ஒரு 16 கடை வரும் சரி கொடுக்க போன கடை 11 11 சாஞ்சில் கடை 16 வரும் சியான சொன்ன மாதிரி வந்து வந்துட்டேனே சரி நடம் ரித்திக் எப்படி போச்சு ரித்திக்கோட மோசமா போச்சு எங்க அண்ணா தான் பாவம் உண்மையிலே நீ தான் பாவம் எங்களோட வந்து நாங்க என்ன உண்மையிலே நான் இன்னும் எடுக்கல என்ன சொல்லலாம் பார்த்து வச்சுட்டு வந்திருக்கு இன்னும் எடுக்கல நாளைக்கு பார்ப்பேன் சியானா நீங்க உங்களோட ஹஸ்பண்டோட வந்து இருக்கிறதுக்காக இருக்கீங்க சரி வேண்டாம் சியானா அப்படி இல்லை நாங்க தான் பாவம் ஏ பாவம் உங்களோட கடைக்குட்டியை வச்சு கொண்டு படுற பாடை பற்றி தானே போமா அவருக்கு வேற ஒரு பாட்டு ஆனால் வந்ததுக்கு ஒரு பச்சை தண்ணியும் கூட வேண்டி குடிக்கவும் இல்லை கடையில் தான் நாங்கள் இப்போ வேண்டி குடிச்சிட்டு வரோமே ரைட் இப்போ வேறுங்க எங்கட அண்ணா இப்போ ஜூஸ் வேண்டி தருவாங்க பாருங்க லோஜிதன் ஜூஸ் ஒன்று வேண்டி குடிப்போம்மா ரைட் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட அண்ணியும் அண்ணாவும் ரித்திக்கும் ஏன்னா கடைக்கு போயிட்டாங்க சோட்டிஸ் வண்டிட்டு வர்றதுக்கு ரித்திக் கடையே தான் வண்டிட்டு வருவான்னு நினைக்கிறேன் என்ன சொல்கிறேன் உண்மையா அப்படிதான் நாங்கள் காருக்கு நிற்கிறோம் சொன்னேன் என்னென்ன அவருக்கு நூடில்ஸ் வேணுமா ரைஸ் வேணுமா கொத்து வேணுமா முட்டை வேணுமா சோட்டிஸ் வேணுமா அந்த ஆக்கின கொடுக்க பார்த்தீங்களா அவன் தூக்கிட்டா நீ நடக்குதுன்னு பார்ப்போம் கடைக்கானே போதும் அதானே என்ன பண்ணிட்டு வராங்கன்னு பார்ப்போம் இருக்குமா சரி இந்த இருங்க ரித்திக்கு இதில் இருங்க தரட்டும் சத்தியா ஆறு எடுக்கிற சத்தி இது ரித்திகா முட்டை போனஸ் சரிங்களேன் ரோல் ஓகே இது எங்களுக்கு ரோல் எப்படி ரித்திக் முட்டை போனஸ் கொட்டக்கூடாது என்ன செய்யணும் பசிக்கு சும்மா நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கா பசிக்கு சியானா மதியம் சாப்பிட வந்துருக்கா சரி போமா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பிடிக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோவை சந்திச்சிருந்தாங்க பிடிக்காத பாய்